வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் கேட்ட 2012லேருந்து 2024 வரலையும் இருக்கிற அந்த ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் பேப்பர் அதை பேஸ் பண்ணி பொது தமிழ் அந்த இலக்கணம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 6th நம்ம ஆல்ரெடி ஒரு 2 டாபிக் கவர் பண்ணியிருந்தோம். சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழையை நீக்குதல், 2 இதுவும் பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் மரபு பிழைகளை பார்க்கலாம். மரபு பிழையை எப்படி நீக்கிறது, மரபு பிழைனா என்ன அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கொஸ்டின் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது 150 கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். அது எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த 2012லேருந்து 2024 வரலையும் பொது தமிழ், அதாவது பகுதி ஆ, அப்புறம் இலக்கியம் இலக்கணம், இது உள்ள டாபிக். இலக்கணம் இலக்கியம் தமிழறிஞர்களும் துண்டும், இது இருக்கிற டாபிக் உள்ள எக்ஸாம்ஸ், அது இதுக்கு இருக்கிற இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாம்ஸ், அதை தான் நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 4000 கொஷின் பேப்பர், ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கொஷின் பேப்பரில் அதுலேருந்து ரெஃபர் பண்ணி அதில் வந்து ஒரு 50 கொஷின், ரிமைனிங் ஒரு 100 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இந்த 50 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ், அதாவது நம்ம இந்த டெஸ்ட்டு எழுதும் போது இப்போ குரூப் 4 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்புறம் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்ற மாரி வருவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி தகுதி தேர்வு மட்டும் அப்படின்னு தான் அந்த கொஷின் பேப்பரில் மற்ற கொஷின் பேப்பர்லாம் வரும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிறோம், அப்போ அந்த இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு வந்து ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது 100 மார்க்கு, இலக்கணம் இலக்கியம் தமிழறிஞர்கள் தொண்டு இருக்காது. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இலக்கணம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த இலக்கணம் பேஸ் பண்ணி மட்டும்தான் அதில் இருக்கும். அதில் 1-2 டாபிக் மட்டும் நம்ம சிலபஸில் ஒத்து வராது. அதுமாரி 1-2 டாபிக் இருக்காது. மற்ற 21 டாப்பிக்கில் ஒரு 18-19 டாபிக் வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வு இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும். இது எப்போருந்து நமக்கு இந்த கொஷின் பேப்பர் கிடைக்கிது அப்படின்னா 2019 இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, 2019 அப்புறம் 20. ஸோ அந்த 20லேருந்து தான் அந்த 24 வரலையும் இருக்குது. ஸோ இது ஒரு 50-60 கொஷினுக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் ஒரு 100 கொஷின் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் மரபு பிழைகள் பேஸ் பண்ணி. அதையும் நம்ம சேர்த்து இதில் பார்க்க போகிறோம். மொத்தம் 150 கொஷின் பார்க்க போகிறோம். 50 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பொது தமிழ்லேருந்து கேட்டது. ரிமைனிங் 100 கொஷின்ஸ் வந்து தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது, அதாவது ஜென்ரலாக இந்த குரூப் 2 குரூப் 4 விஓஓ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எக்ஸாமுக்கு அது அதாவது நம்ம தமிழ் சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்தமாரி எக்ஸாம்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், குரூப் 2 குரூப் 4 விஓஓ விஓஓ 3 EO 4 ஜெயிலர் அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஹைகோர்ட்டு. ஸோ இந்தமாரி எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ் பொது தமிழ் அப்படிங்கிற சிலபஸில் வந்து அதில் இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், தமிழ் அறிஞர்களும் தொண்டு இருக்கும், 3மே இருக்கும். பட் ஆனால் தமிழ் தகுதி தேர்வுங்கிறது 100 மார்க்கும் நம்ம என்ன சொல்கிறது இலக்கணம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இப்போ தமிழ் தகுதி தேர்வு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, தமிழில் 40 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அதில் தமிழில் தகுதி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அவர் எழுதுகிற அந்த இன்ஜினியரிங் சர்வீஸாக இருக்கட்டும், மற்ற டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாம்ஸ்லாம் கரெக்ஷனே பண்ணுவாங்க, அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் இந்தமாரி. ஸோ அப்போ தமிழ் தகுதி தேர்வில் இலக்கணம் சார்ந்த வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல மார்க்கே நம்ம இலக்கணத்தில் எடுத்துடலாம். ஸோ நம்ம தமிழோட பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஸ்பிளிட் அப் வந்து இலக்கணத்துலேருந்து ஒரு 38 to 40 கொஷின் கேட்டுறாங்க. 40 கொஷின் ஆல்மோஸ்ட் கேட்டுறாங்க. ரிமைனிங் 60 கொஷின் தான் இலக்கியத்துலேருந்து ஒரு 30-32, அதில் ஒரு 28 இல்லாட்டி 30 இல்லாட்டி 30 ஈக்குவலாக அந்தமாரி கேட்குறாங்க. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக அதாவது 2012லேருந்து 2024 வரலையும் அனலைஸ் பண்ண அந்த கொஷின் பேப்பர், 2012லேருந்து 2024 மொத்தம் 39 கொஷின் பேப்பர் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணதுனால சொல்கிறேன், சரிங்களா. அது நம்ம அந்த அனலைசிஸ் வீடியோவை கூட நம்ம சேனலில் கூட போட்டிருக்கோம். இலக்கணம் இலக்கியம் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க, ஒவ்வொரு கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது வழக்கம் போல் நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷின் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். 150 கொஷின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் முடிக்கணும். பட் இலக்கணம் அந்த பேசிக் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஷின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கொண்டு போயிடலாம். இதை பார்க்காம அதில் போனீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. சில பேர் நம்ம பிடிஎஃபோட ஒரு சில பேர்லாம் இதை மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி பிடிஎஃப் இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன், அதை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் அந்த ஆஃபர் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரிலாம். ஆஃபர் இன்னும் இருக்குது. ஸோ அது வேணுங்கிறவங்க கீழே இந்த பிடிஎஃப், அதாவது தமிழுக்கு நம்ம 2012லேருந்து 2024 வரலையும் டாபிக் வைஸாக போட்ட பிடிஎஃப் ஃபைல்ஸு
கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து அவைலபிள். அதுமாதிரி மேக்ஸுக்கும் 2019 2024 வரையும் கேட்ட டாபிக் வைஸாக உள்ள கொஷின்ஸ் தனியாக, ஆன்சர் பிடிஎஃப் தனியாக, அதாவது சொல்யூஷன் தனியாக, கொஷின் வித் ஆன்சர் டிஎன்பிசியில் இருக்கிற கொஷின் தனியாக, அதை அப்படியே டாபிக் வைஸாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருப்போம். இதுக்குள்ளே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ப்ளஸ் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோட இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஒரு டிஎன்பிசியோட அஸ்பரன்ஸ், ஒரு டிஎன்பிசி மாணவர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு முக்கியமாக ரெண்டு கண்கள் என்ன அப்படின்னா, ஒன்று சிலபஸ்ஸு, இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்க்காம அவங்க படிக்கவே கூடாது. ஸோ அந்தமாரி தான் அவங்க ஜென்ரலாக இதை எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 2 கண்களை ஒரு கண்களை இல்லாமல் நம்ம பார்த்தா அது நல்லா இருக்காது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. வேணுங்கிறவங்க அந்த பிடிஎஃபை அந்த கீழே இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி, அந்த ப்ரொசீஜரில் இருக்கிற டீட்டெயில் தான் ஆஃபரில் போயிட்டுருக்கு. அதை வேணுங்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி அதை வாங்கிக்கோங்க. இல்லை என்னால் அந்த பர்டிகுலர் அது நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது மினிமம் அமௌண்ட்டு தான், இல்லை அது பே பண்ண முடியாது, நான் வீடியோ பார்த்தா எனக்கு போதும் அப்படின்னா வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ வந்து எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கும். நம்ம விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இலக்கணம் தனியாக, இலக்கியம் தனியாக, தமிழறிஞர்களும் தொண்டும் தனியாக, ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுமாரி நம்ம டெலகிராமோட கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மரபு பிழையை நீக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த தான் இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் ஒரு சில பொருட்களுக்கு, விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கு அது அப்படி தான் இருக்கணும், அவங்களாவே ஒரு பேரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு மரபு சார்ந்ததாக. இப்போ சோறு உண்றான், முறுக்கு தின்றான், பால் பருகினான், நீர் குடித்தான், அது தண்ணீர் குடித்தான் அப்படின்ட்டு நம்ம அந்த காலத்தில் பெரியவர்கள் வச்சதை தான், அதுதான் மரபு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரபு பெயர்களை மாற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, சோறு உண்டான் அப்படிங்கிறது சோறு தின்னா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது மரபு பிழை. அப்போ சோறு உண்டான் அப்படின்னா மரபு பிழையற்ற சொல். அப்போ சோறு உண்டான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சோறு தின்றான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. முறுக்கு தின்றான், பழம் தின்றான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி பால் பருகினான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், அது பிழையற்ற சொல். இப்போ பால் பருகினானுக்கு பதிலாக பால் குடித்தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிழையுள்ள சொல். அப்போ அதை தான் சொல்கிறாங்க, நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு எனப்படும். இப்போ மரபு பிழையின்றி எழுதுவதும் பேசுவதும் மரபு பிழைகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மரபு பிழையின்றி பேசணும், எழுதணும் அப்படின்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான். அப்போ அது பிழையோடு பேசணும் அப்படின்னா அது மரபு பிழை. அப்படி கொடுத்துருப்பாங்க, பிழையோடு எழுதுகிற மாரி இருக்கும், அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இது பிழையாக இருக்குது, பால் பருகினான்னு தான் வரணும், பால் குடித்தான் அப்படின்னு போட்டிருக்காங்க, இது தப்பு, பால் பருகினான்ங்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் என்னென்னா எதுக்கு எதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ விலங்குகள் இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இளமை மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குருவி குஞ்சு, கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிளி குஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, குருவி கன்று, குருவி குட்டி அப்படின்னு மாற்றி போடக்கூடாது. அப்போ இதுதான், அப்போ அவங்க மாற்றி கொடுத்துருக்கலாம். இப்போ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது வேறு என்ன சொல்லலாம், ஆட்டுக்குருளை, ஆட்டு மந்தைனா அது கூட்டமாக இருக்கிறது. ஸோ அப்படி மாற்றி கொடுக்கும்போது இப்போ பன்றி குட்டி அப்படின்னா பன்றி கன்று அப்படின்னு சொல்லக்கூடாது, பன்றி கன்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பான சொல், அது மரபு பிள்ளையை அதை நீக்கணும். அப்போ அதில் மரபு சார்ந்த சொற்களை கரெக்டாக பயன்படுத்தலை, வேறு ஒரு இதை வந்து அதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ பன்றி குட்டி அப்படின்னு தான் வரும், பன்னிக்குட்டி அப்படின்னு நம்ம திட்டுறோம் பார்த்திங்களா, அந்தமாரி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரடக்ஷன் தெளிவாக அதை பார்த்துருங்க, அப்புறம் கொஸ்டின் நம்ம பாஸ்ட்டாக பார்த்துலாம். குருவி குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கோழி அப்படின்னா இருந்துச்சுன்னா அதுக்கும் குஞ்சுன்னு சொல்லுவாங்க, கிளி குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாருங்கள், குட்டி சார்ந்தது இதெல்லாம் விலங்குகளோட இளமை பெயர்கள். விலங்குகள் இருக்குது, அது இளமை பருவத்தில் அதை எப்படி நம்ம அதை கூப்பிட்டோம் அப்படிங்கிறத இதில் நம்ம சொல்ல வரோம். ஆடுகளோட குட்டி, அந்த இளமை பருவத்தை எப்படி நம்ம கூப்பிட்றோம், ஆட்டுக்குட்டி. அப்புறம் கழுதை குட்டி, எல்லாமே இந்த குட்டின்னு வர்றது எல்லாமே தனியாக நான் போட்டிருப்பேன், குஞ்சுன்னு வர்றது எல்லாமே தனியாக போட்டிருப்போம். கன்று, பிள்ளை, அப்புறம் மற்றவை. இதில் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் கேட்ட கொஷின், அதாவது டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ். அதெல்லாம்
மற்றதெல்லாம் கண்டிப்பாக அதுவும் கேட்பாங்க. பட் ஆனால் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் பொது தமிழில் அடிக்கடி கேட்ட கொஷின். அது தெளிவாக பார்த்துக்கணும். முக்கியமாக பொது தமிழ்லையும் அது அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வரும். இப்போ ஆட்டுக்குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, நாய்க்குட்டி, பூனை குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, எலி குட்டி, இதெல்லாம் குட்டி குட்டின்னு தான் வரும். அப்போ எல்லாமே இது ஒன்றா பார்த்துட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ தெளிவாக அதை பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின் 2 to 3 கொஷின் கன்ஃபார்மாக இதில் வந்துடும். அடுத்து பாருங்கள், கன்று அப்படின்னா யானை கன்று, எருமை கன்று, பசு கன்று, திரும்ப எருமை கன்று இங்கே வந்துருக்கு, மான் கன்று, இதெல்லாம் கன்றுன்னு வரும். அப்புறம் பிள்ளை அப்படின்னா நமக்கு தெரியும், கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. கீரி பிள்ளை அப்படின்னு நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணியிருப்போம். அணிற்பிள்ளை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அணிற்பிள்ளையை நம்ம யூஸ் பண்ணுறோம், பட் அதிகம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதை ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குற கொஷினு. புலிப்பரல், புலியோட இளமை பருவத்து பெயர் என்னென்னு பார்த்தாங்கன்னா அது மரபு சொற்கள் என்னென்னா, மரபுச்சொல் வந்து புலிப்பரல், சிங்க குருளை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்புறம் விலங்குகளோட வாழிடங்கள், ஆட்டுப்பட்டி, ஆட்டுப்பட்டின்னு சொல்கிறாங்க, ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டு மந்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லலாம். பட்டினா இந்த ஊரும் பேரும் இதில் வந்து கூட நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ காட்டில் இருக்கிற விலங்குகள் இதெல்லாம் வந்து அந்த ஆடு மாடுகளை தாக்காமல் இருக்கிறதுக்காக சுற்றிக்கும் வேலியை மாரி அழைச்சி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பட்டினா. அப்போ தான் அந்த மரபு வந்துச்சு. அப்போ ஆட்டுப்பட்டி, ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆட்டுப்பட்டினா அந்த பட்டிக்குள்ளே நிறைய ஆடுகள் இருக்கும். மாட்டுப்பட்டி அப்படின்னா மாட்டு இது இருக்கும், அந்த இதுக்குள்ளே மாடுகள் நிறையா இருக்கும். அப்போ ஆட்டு மந்தை அப்படிங்கிறதும் ஆட்டுப்பட்டியும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஆட்டு மந்தை அப்படின்னு தான் கொஸ்டினில் அதிகமாக வந்துச்சு. தெளிவாக அதை பார்த்துங்க. மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, வாத்து பண்ணை, எலி வலை, சிலந்தி வலை, இதெல்லாம் அதாவது வாழிடங்கள். ஆட்டு மந்தை அப்படிங்கிறது அந்த கூட்டமாக வர்றது, ஆட்டுப்பட்டி அப்படிங்கிறது அதோட வாழிடம். அதை நான் சேர்த்து இதில் கொடுத்துருக்குறேன், பட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஆட்டுப்பட்டி அப்படின்னா விலங்குகளோட வாழிடம், ஆட்டு மந்தை அப்படின்னா ஆடுகள் ஒரு 10-15 ஆடு வந்து ஒன்றா வரும்போது ஆட்டு மந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், குருவி கூடு, கோழி கூடு, கரையான் புற்று, குதிரை கொட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யானை கூட்டம், யானை கூட்டம் அப்படின்னு 2 இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், விலங்குகளின் கழிவு பெயர்கள், அதாவது விலங்குகளின் கழிவு பெயர்கள். இதை பேஸ் பண்ணி கேட்கல, பட் ஆனால் புக்கில் பழைய புக்கு புது புக்கு ரெஃபர் பண்ணும்போது அதில் இருக்குது. மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை, குதிரை லத்தி, யானை லண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அடுத்தது விலங்கு பறவை இனங்களின், அதாவது விலங்கு அப்புறம் பறவை இனங்களின் ஒளி மரபு சொற்கள். அது எப்படி கத்துது, குறைக்குது, அந்த ஒளியை எப்படி எழுப்புது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பறவைகள் சார்ந்த ஒளி மரபுகள் என்னது, கூகை, குளரும். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். நிறைய பேர் இதை தப்பு பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கூகைனா கோட்டான் நம்ம சொல்லியிருப்போம், கோட்டான். அது வந்து இன்னொரு பேர் வந்து கூகை. கூகை குளரும், குயில் கூவும், சேவல் கூவும். பாரதியார் ஒரு பாட்டில் கூட கத்தும் குயிலோசை சற்றே என் காதில் வந்து பட வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், பக்கத்துலேயே 2-3 தென்னை மரம் வேண்டும், அழகிய மாடங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் 6வது புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதில் வந்து ஒரு பாட்டுக்கு ரைமிங்காக வரத்துக்காக பாரதியார் அவர்கள் வந்து அதில் பயன்படுத்தியிருப்பார். குயில் கூவும், ஆனால் அதில் கத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ஒரிஜினல் குயிலுக்கு ஒரிஜினல் மரபு பெயர் என்ன அப்படின்னா குயில் கூவும். அது வலா அந்த இதில் நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம பார்ப்போம். இப்போ குயில் கூவும் அப்படிங்கிறது தான் கரெக்டான மரபு சொல். சேவல் கூவும், குயிலும் கூவும், சேவலும் கூவும். அதே கோழின்னு வந்துட்டால் கொக்கரிக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும், அடிக்கடி கேட்குறாங்க. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், கொக்கரிக்கும். அப்போ அதிலே ரைமிங்காக வந்துடுச்சு. மயில் அகவும், அப்படி தோகையை விரிச்சு போட்டு அப்படி அகவும், அதாவது அந்த சவுண்டு அகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. காகம் கரையும், கிளி பேசும். கிளி வந்து பேசும், இல்லாட்டி கொஞ்சம், ரெண்டுமே ஒன்று தான். பேசும் கொஞ்சம், கிளி பேசும் அப்படின்னு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம்ங்கிறதும் கரெக்டு அப்படின்றாங்க. ஆந்தை அலரும், புறா குணுகும். விலங்குகளோட மரபு பெயர்கள், ஒளிமரபு பெயர்கள். சிங்கம் முழங்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முழங்கும் கர்ஜிக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான், ஆனால் முழங்கும் தான் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க, கர்ஜிக்கும் கேட்கல. சிங்கம் முழங்கும்.
தெளிவாக பார்த்துங்க. கர்ஜிக்கும் ஏதாவது 1 2 வரலாம், கேட்டாங்கனாலும் அதான். புலி உருமும் பன்றியும் உருமும், புலியும் உருமும் பன்றியும் உருமும். அடுத்து பாருங்கள், யானை பிளிரும் பசு கதரும், யானை பிளிரும் பசு கதரும். ஆடு கத்தும், வாத்து கத்தும், கழுதை கத்தும், தவளை கத்தும், எலி கீச்சிடும், குருவியும் கீச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரம்பு வந்து அலப்பறை பண்ணும், அலப்பும். அடுத்து பாருங்கள், நரி ஊளையிடும், இது எல்லாத்துக்கும் தெரியும். எருது எக்காலமிடும், இதுவும் ஜென்ரலாக எல்லாமே படிச்சிருப்போம். எருது எக்காலமிடும். பன்றி உருமும், பன்றி வந்து உருமுமா. நாய் குறைக்கும், பன்றி நம்ம வந்து புளியும் உருமும் பன்றியும் உருமும் சேர்த்து படிச்சுக்கணும். நாய் குறைக்கும், குதிரை கனைக்கும், இதெல்லாம் பேசிக்காக. நாய் குறைக்கும், நாய் கத்தும் அப்படின்னு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதோட ஒரிஜினல் வந்து நாய் குறைக்கும், அதுவும் தெரியும் நமக்கு. பட் பயன்பாடுகளில் வந்து அது மரபு பிழையோடு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மரபு சொற்கள் அந்த பிழையை நீக்கி நம்ம பயன்படுத்துகிறோம். வண்டு முரலும், வண்டு இறையும் அப்படின்னு வருது. ஆனால் வண்டு முரலும்க்கு அடிக்கடி கொஷினில் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பள்ளி வந்து சொல்லும், குறி சொல்லுது, பள்ளி குறி சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பள்ளி குறி சொல்லும். பூனை சீரும், அப்படியே பக்கத்தில் போனால் உசு உசுன்னு அது சவுண்டோடு அது சீரும். பூனை சீரும் பாம்பும் சீரும், கடிக்க அந்த சீரும்பாங்க, சீரிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பாம்பு சீரும் பூனையும் சீரும். அடுத்து பாருங்கள், வினை மரபு சொற்கள். பழம் தின்றான், இதுவும் ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருக்கிறேன், அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது அடிக்கடி கேட்டிருக்காங்க, மற்றதும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக கம்பைன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். பழம் தின்றான், கம்பு தின்றான், அப்பம் தின்றான், முறுக்கு தின்றான், தின்றான்னு வரும். அப்போ சோறு அது வந்து உண்டான் அப்படின்னு தான் வரும். அடுத்தது பார்ப்போம். பால் பருகினான், இங்கே இருக்கு பாருங்கள், சோறு உண்டான். இல்லை சமைக்கிறதுக்கு பேர் சோறு சமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சோறுக்கு மட்டும் உண்டான் அப்படின்னு வரும். அப்புறம் ஸ்நாக்ஸு பழம் இந்த மாரிலாம் வந்து தின்றான் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், பால் பருகினான், தேநீர் பருகு, பால் பருகு தேநீர் பருகு அப்படின்னு சொல்லுவோம். நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு. மற்றதெல்லாம் பேசிக்காக நம்ம 80% நமக்கு தெரியும். 1 2 கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. தீ மூட்டு, தண்ணியை குடி, நீர் குடி, நீர் தண்ணீர் ரெண்டும் ஒன்று தான். தயிரை கடை, படம் வரை, நெல் தூற்று, நெல்லை தூற்று, பாய் பின்னு, விளக்கு ஏற்று, வெற்றிலை மென்று சாப்பிடு, காய்கறி அரி, அந்த காய்கறிலாம் அரிப்பா அப்படின்னு சொல்லணும்னா அதுமாரி. மலர்களை கொய்து வா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மலர்களை பறிச்சு வாலாம் சொல்லக்கூடாது. மலர்களை கொய்து வா, மலர் கொய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு உண்டான், கவிதையை ஏற்று, விளக்கு ஏற்று, அது வந்துடுச்சு. கூரை வேய்ந்தான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூரை, அதுமாரி அந்த ரா பயன்பாடுகளில் இந்த ரா அப்படின்னா அது நம்ம கூரை, வீட்டுக்கு மேலே போடுற கூரை. அது இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது புடவை சார்ந்தது வரும். அடுத்து பாருங்கள், அம்பு எய்தான், ஆடை நெய்தார், உமி கருக்கினான், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சுவர் கட்டினான் அப்படின்னு வரலாம். ஆனால் மேக்ஸிமம் சுவர் எழுப்பினான் அப்படின்னு வரும். ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், பானை வனைதல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான், தேங்காய் அப்படியே அள்ளிட்டு வர்றது, அப்படியே பூவுக்கும் கொய்தான் வருது, தேங்காய்க்கும் கொய்தான் வருது. கூடை முடைந்தான், இதெல்லாம் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறலாம். ஓவியம் புனைந்தான், புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், புனையா ஓவியம் புறம் போந்தன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில்னா நெடுநாள் வரையில் சொல்லியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. புனையா ஓவியம் புறம் போந்தனா மணிமேகலையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அடுத்தது பாருங்கள், வீடியோ ரெக்கார்டாக தான் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ ஓவியம் புனைந்தான், மாத்திரை விழுங்கு, வெளியில் திப்பிராத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மாத்திரை விழுங்கினான், திரியை கொளுத்து, விளக்கு ஏற்று திரியை கொளுத்து, தீ மூட்டு. இலை பறித்தான், களை பறித்தான், புல், அதை நெல்லுக்கு நடுவில் இல்லை கடலை செடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் களைகள், அந்த தேவையில்லாத செடியெல்லாம் பறிக்கணும். களையை பறி. நாற்று நடு, செடியை நடு வளரட்டும் மரமாக. கையை கழுவு, கிளையை ஒடி. குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. செலவிடு, எல்லாம் செலவிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்களா. சோறு வடி, சாப்பாடு வடிக்கிறது நமக்கு தெரியும், சாப்பாடுங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சோறு வடி, வாடை அடிக்கும், நகை அணி, நூல் எழுது, நெய் உருக்கு, பஞ்சு அடை, வண்ணம் தீட்டு, விறகு கட்டு,
கட்டுரை எழுது, இன்னமும் கீழே கிடக்கு. இதெல்லாம் கேட்கல, பட் ஆனால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிற்பம் செதுக்கு, கவிதை இயற்று, விடை கூறு, உணவு பரிமாறு, விதையை விதை, அவல் மெல்லு, இட்லி அவி, தோசை சுடு, உப்பு இடு, உணவு ஊட்டு, ஏலம் ஏற்று, வேலம் கூறு, ஏர் உழு, நாற்கிளி, கதிர் அறு, கல் உடை, கோலமிடு, குடமிடு, சந்தனம் பூசு, சந்தனம் பூசு, மாலை தொடு, மரம் வெட்டு, மாத்திரை விழுங்கு, செய்யுள் இயற்று, தென்றல் வீசும். அடுத்து பாருங்க, சங்கு முழங்குகின்றது, அலை வீசுகிறது, பசு கன்று ஈன்றது, இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. தாள் அடி, வீடு கட்டு, கட்டு, மாவு இடி, பொருள் ஈட்டு, அடுப்பு மூட்டு, அழுக்கை துடை, பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், தாவர உறுப்புகள், தாவர உறுப்போட பெயர்கள், இது ரொம்ப முக்கியம். தென்னை ஓலை, தென்னைங்கீற்று, 10th இதில் தேவனைய பவனார் அந்த சொல்வளமில் கொடுத்துருப்பாங்க, அடிவகை, தலைவகை, தூர்வகை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தெளிவாக பார்த்துக்கணும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் அதை பேஸ் பண்ணி அடிக்கடி கேட்குறாங்க. நம்ம இதுக்கும் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ தென்னை ஓலை, தென்னைங்கீற்று, பனை ஓலை, ஈச்ச ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை, ஈச்ச ஓலை அப்படின்னு சொல்லலாம். வாழைத்தண்டு, கீரை தண்டு, தண்டில் 2 இது வந்துச்சு. அப்புறம் வாழைக்கச்சல், வேப்பந்தலை, வாழைக்காயோட பிஞ்சு வகை, இது வாழைக்கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டு வகையை வாழைத்தண்டு, கீரையோட தண்டு பகுதி கீரை தண்டு அப்படின்னு சொல்கிறோம். தென்னங்குரும்பை, மாவடு, மாவோட பிஞ்சு, அது மாங்காவோட பிஞ்சு, இது வந்து மாவடு. அடுத்து பாருங்கள், அவரை பிஞ்சு, அதில் அவரை கொத்து அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். கொத்து கொத்தாக காய்க்குது அவரைக்காய், அது பிஞ்சு வகை வந்து அவரை பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். கத்திரி பிஞ்சு, சின்னதாக கத்திரிக்காய் சின்னதாக இருக்கும்போது கத்திரி பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கொய்யா பிஞ்சு, தாளை மடல், கமுக கூந்தல், குறும்பை, வெங்காயம் தாள், கேழ்வரகு தட்டை, மூங்கில் இலை, வாழை இலை, ஆவாரம் இலை, பலா இலை, மாவிலை, கேழ்வரகு தாள், திணைத்தாள், நெல் தாள், தாள் வகைகள், அதை பேஸ் பண்ணிடுவோம். அதை நீங்கள் 10th இருக்கிற தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இது ஈஸி. இந்த ஒரு இதை பேஸ் பண்ணி இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. முந்திரி குலை, வாழை குருத்து, மாந்தளிர், சோலைத்தட்டு, தாளை மடல், கமுகு கூந்தல், முருங்கைக்கீரை. அடுத்து பாருங்கள், கொடி செடி மரங்களின் தொகுப்பு, அதோட கூட்டு பெயர்கள் சொல்லியிருக்காங்க. ஆலங்காடு, காடு எதுக்கெலாம் வரும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆலங்காடு, வேளங்காடு. அடுத்தது திராட்சை குலை, பழக்குலை, பாக்கு குலை, முந்திரி குலை, இதெல்லாம் வந்துடும். குலை குலையாக திராட்சை காய்க்குது, பழம் குலை குலையாக இருக்குது, பாக்கு குலை அப்படின்னு சொல்லுவாங்க, முந்திரி குலை குலையாக காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோளங்கொலை, கம்மங்கொலை, இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுள்ளிக்கற்றை, ஒளிக்கற்றை அப்படின்னு அந்த ஒளி மொத்தமாக வர்றதுக்கு ஒளிக்கற்றை அப்படின்னு நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதுமாரி சுள்ளிக்கற்றை. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, கொய்யா தோப்பு, சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, பனந்தோப்பு, பனந்தோப்பு நம்ம அது காடெல்லாம் பனங்காடுன்னு சொல்லலாம். இலும்பை தோப்பு. மரங்களுக்கெல்லாம் தோப்புன்னு வரும். செடி சார்ந்த அந்த இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செடி ஒரு சின்ன சின்ன மரத்தோட கம்மியாக இருக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம்னு வரும். வாழை தோட்டம், வெற்றிலை தோட்டம். வாழை தோட்டம், வாழை மரம்லாம் பெரிய மரம் கிடையாது, கிளைக்கிளையெல்லாம் போகாது, அவ்வளோதான், ஒரு செடி மாரி வரும், இது விடும். அதுமாதிரி வெற்றிலை தோட்டமும் அதான், தேயிலை தோட்டமும் அதான், பூந்தோட்டம். இதெல்லாமே பெரிய பெரிய, அதாவது இப்படி விரிஞ்சு போகாது, கிளைக்கிளையாக இப்படி விரிஞ்சு அப்படியே இப்படி படர்ந்து போகாது. அதனால் இது செடி வகைகள் சார்ந்தது, அதனால் தோட்டம்னு சொல்கிறோம். பூ வகைகள்லாம் சார்ந்தது பூஞ்சோலை, பூந்தோட்டம் அதுவும் சொல்லலாம். அதுமாரி மரம் வகைகள் சார்ந்தது வந்து தென்னந்தோப்பு, தென்னை மரம், மாமரம், முந்திரி மரம், கொய்யா மரம், சவுக்கு தோப்பு, சவுக்கு மரம், அப்புறம் பலா மரம், பனைமரம், இலும்பை மரம், இதுக்கெலாம். பட் ஆனால் காட்டில் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து கிடக்கும், அங்கங்கே அதாவது ஈவனாக இருக்காது, அங்கங்கே கிடக்கும். அதெல்லாம் வந்து காடு அப்படின்னு சொல்லுவோம். ஆலங்காடு, வேளங்காடு, இந்த 3 இது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். காடு வந்து ஆலங்காடு, வேளங்காடு, இது 2க்கு தான் வரும். தோப்பு அப்படின்னா மேக்ஸிமம் மரம் சார்ந்த இதுக்கு எல்லாமே தோப்புன்னு வரும். வாழை தோட்டம், அதாவது சின்ன சின்ன செடி வகைகள், மரத்தை விட கம்மியாக இருக்கிற செடி வகைகளுக்கு வந்து வாழை தோட்டம், வெற்றிலை தோட்டம், தேயிலை தோட்டம், பூந்தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெல்லுக்கு வயல், அப்புறம் பூஞ்சோலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூந்தோட்டம் சொல்லலாம், பூஞ்சோலைன்னு சொல்லலாம், பூங்கொத்து அப்படிங்கிறத 3மே பயன்படுத்துகிறோம். அவரை கொத்து, மற்றெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், தாவர இளமை பெயர் அப்படின்னு சொல்கிறோம். நெல் நாற்று, தென்னை பிள்ளை, பனை வடலி, புளியங்கன்று, வாழைக்கன்று, மாங்கன்று. பொருட்களின் தொகுப்பு, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, சாவி கொத்து,
எறும்பு சாரையாக போகுது, வீரர்கள் படைகளாக திரண்டு வராங்க. ஆடுலாம் மந்தை, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. ஆணிரை, ஆணிரை அப்படின்னா ஆனா பசு, நிறைனா கூட்டம், பசு வந்து கூட்டமாக வர்றதுக்கு பேர் தான் ஆணிரை. ஆணிரை மீட்டல் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஆணிரை மீட்டல் அப்படின்னா பசுக்களை அந்த எதிரி மன்னன் எதிரி நாட்டில் போய்ட்டு ஃபைட் பண்ணும்போது அங்கே இருக்கிற பசுக்களை கூட்டமாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கவர்ந்துட்டு அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க. அகப்பொருள், புறப்பொருள், புறம் சார்ந்த பொருட்களில் பார்த்தோம். புறப்பொருள் இலக்கணம். அப்புறம் ஒளிக்கற்றை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒளிக்கற்றை. புல்கட்டு, புல்குலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புல்கட்டு அப்படின்னு தான் மேக்ஸிமம் வரும், புல்கட்டு தான் கரெக்டானது. புல்குலாம்னு கூட சொல்லி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து கற்குவியல், கல்கள்லாம் ஒன்றா கிடக்கும் போது அது கற்குவியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யானை கூட்டமாக வரும்போது யானை கூட்டம், மக்கள் கூட்டம், மக்கள் தொகுதின்னு சொல்லலாம், மக்கள் மன்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வைக்கோல் போர், வைக்கோல் கற்றை அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இந்த 6வது புக்கில் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து தாவர இலைப்பெயர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஆள், அரசு, பலா, ஆலமரம், ஆல இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. கீரைக்கெல்லாம் கீரை தான் வரும், பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்பில்லு, கோரப்புல், நெல் தாள், வரகு தாள், மல்லித்தலை, சப்பாத்தி மடல், தாளை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு கூந்தல், கமுகு வந்து பாக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். வாழைக்கன்றை ஈன்றது அப்படின்னு தான் சொல்லுவோம். அது ஒரு புக் பேக்கில் அந்த மொழியால் ஆல்பமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதுதான் இப்போ நம்ம கொஸ்டினை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத மட்டும் திரும்ப ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாம். கோழி குஞ்சு, ஆட்டுக்குட்டி, கழுதைக்குட்டி, பன்னுக்குட்டி, இந்த மாதிரிலாம் குட்டிலாம் எங்கெங்கே வருதுன்னு பார்த்துக்கணும். யானைக்கு கன்று, எருமை கன்று, பசுக்கன்று, மான் கன்று இதெல்லாம் வருது. பிள்ளை அப்படின்னா கீரி பிள்ளை, அணிற்பிள்ளை. புலிக்கு வந்து பரல், சிங்கத்துக்கு வந்து குருளை. பட்டி, ஆட்டுப்பட்டி, ஆடு கூட்டமாக இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தை. மாட்டு தொழுவம் இதெல்லாம் வரும். கோழிப்பண்ணை, எலிக்கு வலை, சிலந்தி வலை, குதிரை கொட்டில். அடுத்து பாருங்கள், இதில் நிறைய கேட்டிருக்காங்க. கூகை குளரும், குயில் கூவும், சேவல் கூவும், மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், கிளி பேசும் இல்லாட்டி கொஞ்சம், ஆந்தை அலரும், புறா குணுகும். கீழே இருக்கா இல்லை. அடுத்து பாருங்கள், சிங்கம். இது வந்து விலங்குகள், இது வந்து பறவைகள் சார்ந்தது. சிங்கம் முழங்கும், கர்ஜிக்கும். ஆனால் முழங்கும் தான் அதிகம் வரும், அதான் கரெக்டானது. சப்போஸ் கர்ஜிக்குன்னு வந்தாலும் அதை இந்த முழங்கும் இல்லாமல் கர்ஜிக்கும் வந்துச்சுன்னா அதை போட்டுடலாம். புலி உருமும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும், வாத்து கத்தும், கழுதை கத்தும், தவளை கத்தும், எலி குருவி கீச்சிடும், நரி ஊளையிடும், எருது எக்காலமிடும், பன்றி உரும்பும், நாய் குறைக்கும், குதிரை கணைக்கும், வண்டு முரலும், பள்ளி சொல்லும், பூனை பாம்பும் சீரும். பழத்தை தின்னு, கம்பு தின்னு, அப்பம் தின்னு, முறுக்கு தின்னு, பால் பருகு, தேநீர் பருகு, சோறு சாப்பிட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். சாப்பிடுங்கிறது தூய தமிழ் சொற்கள் கிடையாது. சோறு உண்ணு, மலர் கொய், காய்கறி அரி, தீ மூட்டு, நீர்க்குடி, கூரை வேய்ந்தான், அம்பு எய்தான், ஆடை நெய்தார், உமி கருக்கினான், சுவர் கட்டினான், ஓலை முடைந்தான், பனை மனைந்தான், தேங்காய் கொய்தான், கூடை முடைந்தான், ஓவியம் புனைந்தான், மாத்திரை விழுங்கினான். மரம் வெட்டினான், செய்யுள் இயற்று. அடுத்து பாருங்கள், தென்னை ஓலை, பனை ஓலை, ஈச்ச ஓலை, வாழைத்தண்டு, வாழைக்கச்சல், வேப்பந்தலை, தாளை மடல், முருங்கை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, அவரை பிஞ்சு, மூங்கில் இலை, வாழை இலை, கேழ்வரகு தாள். அப்புறம் நம்ம இது ரெண்டும் முக்கியம். மாவடு, பலா முசு. மாவடுனா மாங்காவோட பிஞ்சு வகை. பலா மரத்தில் பலா அந்த இதோட பிஞ்சு வகை வந்து பலா முசு அப்படின்னு சொல்லுவாங்க. முசுல மூசுன்னு வரும், பலா மூசு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், காடு, ஆலங்காடு, இது வேலங்காடு. பெரிய பெரிய மரம் அப்படிங்கிறது காடுன்னு சொல்லியிருக்காங்க. அது படர்ந்து இருக்கும், மலைகளோட அடிவாரத்துலேயும் மலைகளில் அந்தமாரி. அப்புறம் தோப்பு, நம்ம மருத நிலத்தில் சார்ந்த தோப்புகள்லாம் வந்து இதில் இருக்குது. மரம் வகைகள் சார்ந்தது, செடி கொடி வகைகள் சார்ந்தது வந்து இங்கே இருக்குது, தோட்டம்னு சொல்லுவோம். இப்போ கம்மங்கொல்லை, தானிய வகைகள்லாம் அந்த சோளக்கொல்லை, கம்மங்கொல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெல் நாற்று, புளியங்கன்று. அடுத்து பாருங்கள், ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. ஆடு மாடு, மாட்டு மந்தை.
ஆநிறைனாலும் பசு நிறைனாலும் ஒன்று தான். ஆனா பசு, நிறைனா கூட்டம். இப்போ பசுனாலும் ஆனாலும் ஒன்று தான், ஆநிறை பசு நிறை ஒன்று தான். ஒளிக்கற்றை, புல்கட்டு, எறும்பு சாறை, வீரர் படை, சாவி கொத்து, கற்குவியல், யானை கூட்டம். கற்குவியலும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். மக்கள் கூட்டம், வைக்கோல் போர், இல்லை வைக்கோல் கற்றை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ கொஷின் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். திரும்ப இது செகண்ட் டைம் எதுக்கு ரிவிஷன் பண்ண அப்படின்னா கொஷினை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம், அதனால் அது. ஸோ ஃபஸ்ட்டு பொது தமிழில், அதாவது நம்ம நார்மலாக இந்த ஜென்ரல் தமிழ், இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தோன்றும், அதை சார்ந்த வினாக்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு, அதில் இருக்கிற கொஷினை நம்ம பார்த்துலாம். மொத்தம் 30, ரெண்டுமே கம்பைன் பண்ணோம்னா ஒரு 150 கொஷின் இருக்கும். இதில் ஒரு 48, 50 கொஷின் பக்கம் இருக்குது. அதில் ரிமைனிங் 100 வந்து அதில் நம்ம பார்த்துலாம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். இதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பொது தமிழில் கேட்டதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சோறு உண்டான், சாப்பிடு, சோறு சாப்பிடு, சோறு சாப்பிடுக்கு 100 பேர் தான் புசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம இப்போ நம்ம வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலத்தில் பெரியவர்கள் வச்சது வந்து சோறு உண்டான் அப்படின்னு தான் வரும். முறுக்கு தின்றான், பழம் தின்றான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சோறு அப்படின்னா உண்டான் அப்படின்னு தான் வரும். எருது எக்காலமிடம் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ அலரும் என்ன வரும்? ஆந்தை அலரும், ஆடு கழுதை இதெல்லாம் கத்தும். கர்ஜிக்குங்கிறது சிங்கம் சொன்னோம் பார்த்தீங்களா, சிங்கம் முழங்கும் இல்லாட்டி கர்ஜிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எருது எக்காலமிடம் கரெக்டானது தான். எருது வந்து கத்தாது, கர்ஜிக்காது, அலராது. பட் அது எதுக்கு அலருது, அதாவது எந்த விலங்கு வந்து அலரும், எந்த விலங்கு வந்து கர்ஜிக்கும், எது கத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் அனலைஸ் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. பொருந்தா வினை மரபு கண்டறிக. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், இதெல்லாம் கரெக்டு தான். முறுக்கு தின்றான்னு வரும், சோறு உண்டான்னு வரும், முறுக்கு தின்றான்னு வரும். தண்ணீர் குடித்தான், கரெக்டு. அப்போ முறுக்கு உண்டான்னு வராது, தின்றான் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும், கரெக்டு தான். அது மட்டும் தான் கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூவுங்கிறது என்ன வரும்? குயில் கூவும். குணுகும் என்ன எதுக்கு வரும்? புறா தான் குணுகும். அலரும் என்ன வரும்? ஆந்தை அலரும். ஆப்ஷனோட திரும்ப திரும்ப படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணதை உங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்கும். அடுத்து பாருங்கள், தவறான ஒளிபரப்பு சொற்கள். 10வது கொஷின். தவறான ஒளிபரப்பு சொல்லை தேர்வு செய்ய. இதெல்லாம் ஜென்ரல் தமிழ், நம்ம குரூப் 2 குரூப் 4 இந்தமாரி எக்ஸாம்ஸு கேட்ட கொஷின்ஸ் தெளிவாக பார்த்துக்கணும். இதே தான் அதுலேயும் இருக்க போகுது. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இலக்கணம் சார்ந்த வினாக்கள். அப்போ இலக்கணத்துக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நம்ம தெளிவாக பார்க்கணும். குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும் இல்லாட்டி கொஞ்சம், புறா வந்து குணுகும்னு வரும், கூகை தான் குளரும்னு வரும். அப்போ இது தப்பு. கூகை குளரும், புறா குணுகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிடிஎஃப் நீங்கள் சப்போஸ் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். அதை ஜாயின் பண்ணவங்க, பிடிஎஃப் இதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு. யானை கன்று அப்படின்னு கருத்து. இப்போ யானை கன்று வந்துருச்சு. குஞ்சுகள் எதுக்கு வரும்? கோழி குஞ்சுகள், கிளி குஞ்சுகள், குருவி குஞ்சுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குட்டி, ஆட்டுக்குட்டி, கழுத குட்டி, பன்னி குட்டி. பன்னி வந்து பன்னின்னு சொல்ல மாட்டோம், பன்றி குட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் பிள்ளை எதுக்கு வருது? கீரி பிள்ளை, அணிற்பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ யானைக்கு கன்று தான் கரெக்ட். 3 இதுவும் வராது. அது எதுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு சொல்கிறோம். கூரை வேய்ந்தனர் அப்படின்னு தான் வரும், மற்றெல்லாம் வராது. திரும்ப திரும்ப அந்த கேட்குற கொஸ்டின். பொருந்தாத மரபு சொல்லை கண்டறிக. இது வந்து ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. வாழை கச்சல், வாழையோட இளம்பெயர் கச்சல் தான். மாவோட இளம்பெயர் வந்து மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க. பலாவோட இதை வந்து பலா மூசு அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை பிஞ்சி அப்படின்னு சொல்லலாம், ஆனால் முருங்கை சரடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஆன்சர் வந்து முருங்கை சரடு தான், ஆனால் இது தப்பாக கொடுத்துருக்காங்க. அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பலா மூசு அப்படிங்கிறது கரெக்டு தான். மரபு பிழையை நீக்கிய சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயில் என்ன பண்ணும்? அகவும். குயில் கூவும். அப்போ மயில் அகவும்னு போட்டிருக்காங்க, அது மயில் கத்துன்னு போட்டிருக்காங்க, இது தப்பு. கிளி பேசும், கீச்சிடுன்னு போட்டிருக்காங்க. கிளி வந்து பேசும், ஆனால் கீச்சிடும் போட்டிருக்காங்க, அது பார்த்துங்க, அதுவும் தப்பு. யானை பாடும்னு சொல்லியிருக்காங்க. யானை என்ன பண்ணும்? பிளிரும். இப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், யானை பிளிரும் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஒரு கொஸ்டினில் 4 கொஸ்டின் நம்ம பார்த்த மாரி. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஏன்னா அது நாய் கத்தும், அதாவது
பொருத்தமானவற்றை. ஆமாம், இது வலு வலா அமைதியில் வரும். நாய் கத்தும், நாய் குறைக்கும், ஆனால் இது வந்து நாய் கத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மரபு வலுனா பிழை உள்ள சொல் அப்படின்ற, வலுனா பிழை உள்ள சொல், வலா அப்படின்னா பிழை அற்றது. அது வலு வலா, வலு அமைதி, அந்த இது பார்க்கும்போது அது தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ நாய் கத்தும் அப்படின்னு வராது, நாய் குறைக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ வலு அப்படின்னா பிழை உள்ளது. அடுத்து பாருங்கள், தவறான வினைமரபு தொடரை தேர்க. பால் பருகினான்னு வரும், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பால் குடித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் குடித்தான் கரெக்டு. உமி கருக்கினான், முறுக்கு தின்றான் எல்லாமே கரெக்டு. பால் பருகினான்னு வரும், பால் குடித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இது குடித்தான்னா என்ன வரும், தண்ணிக்கு தான் தண்ணியை குடித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், காகம் கரையும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். இது பேசிக். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஓமையால் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்ற ஒரு 19வது டாபிக்னு நினைக்கிறேன், அதில் வரும். பட் ஆனால் மரபு சொற்களில் இது ஒரு சொற்றொடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்தாலும் என்ன, இதில் வந்தால் என்ன, கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறது பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின், திரும்ப இதெல்லாம் தப்பே. இந்தமாதிரி பொறுத்தை கொடுத்தாங்கன்னா ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஓடையில் யானையும், யானை கன்று அப்படின்னு தான் வரும். யானையோட இளமை பேர் வந்து கன்று அப்படின்னு வரும். அப்போ யானை குட்டி, குருளை அப்படிலாம் போடக்கூடாது. இப்போ வேறு என்ன குட்டிக்கு என்ன சொல்லலாம், ஆட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி, பூனைக்குட்டி, குதிரைக்குட்டி, குரங்கு குட்டி, எலிக்குட்டி, கழுதை குட்டி, இதெல்லாம் சொல்லலாம். யானை குருளை அப்படின்னு வராது, சிங்க குருளை அப்படின்னு தான் வரும். குருளைக்கு பிள்ளைக்கு வந்து அணிற்பிள்ளை, கீரி பிள்ளை அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். அப்போ அங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் பயன்படுத்துகிறோம், இங்கே ஆப்ஷனில் அந்த இதை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட்னஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடணும். அடுத்து பாருங்கள், பொருந்தாத வினைமரபை எழுதுக. சுவர் எழுப்பினான்னு தான் வரணும், சுவர் கட்டினான்னு வரக்கூடாது. சுவர் எழுப்பினான் தான் கரெக்டு. அந்த இன்ட்ராக்ஷன் சொல்லும்போது நான் சுவர் கட்டினான்னு பக்கத்தில் போட்டிருப்பேன், அதை அடிச்சிருங்க. சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது தான் கரெக்டு, சுவர் கட்டினான் அப்படிங்கிறது வராது. அன்பு எய்தான், பால் பருகினான், ஆடை நெய்தான், எல்லாமே கரெக்டு. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட சொற்களில் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுங்க. சிங்கக்குருளை கரெக்டு தான். இப்போ சிங்கக்குருளை அப்படிங்கிறது கரெக்டு. கீரி பிள்ளை அப்படின்னு வரணும், கீரி குட்டின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கழுதை குட்டி அப்படின்னு வரணும், கழுதை கன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. மான் கன்று அப்படின்னு தான் வரணும், மான் குட்டின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கக்குருளை மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அது கரெக்ட். பொருந்தாத மரபு தொடரை குறிக்க அப்படின்னு சொல்லிடுவோம், குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோழி கூவும், கோழி கொக்கரிக்கும், அது தப்பு. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், எல்லாம் ஓகே. கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், குயில் கூவும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், கூகை, கூகை குளரும், குயில் கூவும், அப்புறம் ஆடு இதெல்லாம் கத்தும், மயில் வந்து அகவும். இப்போ கூகைக்கு என்ன கரெக்டானது அப்படின்னா குளரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதெல்லாம் ஜென்ரல் தமிழ், அதாவது இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தொண்டும், அந்த பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிங்கம் முழங்கும் கரெக்டு. அடுத்தது பூனை, பூனை வந்து சீரும்னு வரும், ஆனால் பூனை கீச்சிடும் கொடுத்துருக்காங்க, தப்பு. எலி தான் கீச்சிடும், குருவி கீச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, பூனை கீச்சிடும் சொல்லியிருக்காங்க, தப்பு. பூனை சீரும். அடுத்து பாருங்கள், புறா குணுகும் கரெக்டு. வண்டு முரளும், இதுவும் கரெக்டு. அப்போ 1, 3, 4, 1, 3, 4 தான் சரியான ஆன்சர். இளமை பெயர்களை பொறுத்துக. பாருங்கள், மான் கன்று, கீரி பிள்ளை, கோழி குஞ்சு, சிங்கக்குருளை. பொறுத்துகளை ஈஸியாக போட்டலாம். வண்டு முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அளப்பும். நெக்ஸ்ட்டு இது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது இதில் வராது, இது தேவையில்ல, விட்டுருங்க அந்த கொஸ்டின். அடுத்து பாருங்கள், மரபு பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குயில் கூவியது, மயில் அகவியது, அதுதான் கரெக்டு. அதெல்லாம் தப்பு, எல்லாம் மாற்றி மாற்றி. சிங்கம் தான் முழங்கும், ஆனால் மயில் முழங்கின்னு போட்டிருக்காங்க, அதெல்லாம் தப்பு. குயில் கூவும், குயில் குளறின்னு போட்டிருக்காங்க, தப்பு. மயில் அகவும், மயில் வந்து அலறியன்னு போட்டிருக்காங்க, அதுவும் தப்பு. இப்போ மயில் அகவும், குயில் கூவும் கரெக்டு.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டில் புலி உரும்பும் சிங்கம் முழங்கும், கரெக்டு தான். மயிலாகவும் குயில் கூவும், ஆனால் குயில் பேசணும் கொடுத்துருக்காங்க, தப்பு. யானை பிளிரும் கத்துன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. நரி ஊழையிடும், கரெக்டு தான். கூகை குளரும் கூவும் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆந்தை அலரும், கரெக்டு. ஸோ ஒன்று தப்பு ஒன்று ரைட்டாக கொடுத்தா அந்த சென்டென்ஸே தப்பு தான். அப்போ இது மட்டும்தான் ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்டு கழுதை கத்தியது. ஆமாம். ஸோ அப்போ கழுதை கத்துது, குயில் கூவுது, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆட்டுப்பட்டி அதுவும் எல்லாம் கரெக்டு தான். ஆட்டு கொட்டில்னு வராது, குதிரை கொட்டில் தான் வரும், அதனால் இந்த இது தப்பு. குயில் கரைவது, இது தப்பு. கழுதை கத்துது, ஓகே. பட் இது ரெண்டும் தப்பாக இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் தப்பு. ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியது, கழுதை கனைத்தது, குதிரை தான் கனைக்கும், அதனால் இது தப்பு. மாட்டு தொழுவம்னு சொல்லுவோம், ஆட்டு தொழுவம் வராது, அதனால் இது தப்பு. குயில் கூவும், கழுதை வந்து கத்தும். அடுத்து பாருங்கள், சிங்கம் முழங்கும். அடுத்து என்னது? மயில் அகவும், புலி உருமும், குதிரை கனைக்கும். திரும்ப திரும்ப நிறைய இது ரிப்பீட் ஆகும். அதுக்கு தான் அந்த பேசிக்காக இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்றா அந்த இன்ட்ராக்ஷன் தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக பார்த்துக்கலாம். ஈச்ச ஓலை, மூங்கில் இலை, வேப்பந்தலை, தாளை மடல். அடுத்தது, பூனை சீரும், புறா குணுகும், குரங்கு அளப்பும், வண்டு முரளும். அடுத்து பாருங்கள், கூரை, கூரை வேயப்பட்டது, வேய்ந்தான், வேந்தனர். ஓலை, ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், தேங்காய் கொய்து வா, தேங்காயை கொய்து வா, எல்லாம் தள்ளிட்டு வா. பூ மலரை கொய்து வா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த பலா மூசு பிழையற்றது வந்து அதான். அவரை பிஞ்சு, அவரை பிஞ்சு கரெக்டாக தான் வரும், அது தப்புன்னு போட்டிருக்காங்க. அப்போ பலா மூசு அப்படிங்கிறது கரெக்டு. முற்றை தேங்காய், முருங்கை பிஞ்சு, இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இதை கொடுத்துருக்காங்க. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. அவரை பிஞ்சு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் பலா மூசு அப்படிங்கிறது கரெக்டு. அவரை பிஞ்சுன்னு சொல்லலாம், முருங்கை பிஞ்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் அதில் வந்து கரெக்டானதாக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துங்க. பழைய கொஸ்டின் அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. பழைய கொஸ்டின் ஒன்று ரெண்டு தப்பாகவே இருக்குது, ஆப்ஷன்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. மரபு பிழையற்ற தொடரை காண்க. தென்னைங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தனர். அப்போ இதுதான் கரெக்டு, மற்றதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ தென்னை ஓலை, தென்னங்கீற்று, வேப்பந்தலை, வேப்ப ஓலைன்னு வருது, தப்பு. தென்னை இலைன்னு வருது, தப்பு. வேப்ப ஓலைன்னு வருது, இதுவும் தப்பு. அப்போ கீழே இருக்க தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், மரபு பிழை இல்லாத தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்மங்கொள்ளை, சோளக்கொள்ளை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பூந்தோட்டம்னு வராது, தோட்டம் தான் வரும், பூந்தோப்பு அப்படின்னு வந்திருக்கு. மாஞ்சோலை, மாந்தோட்டம் அப்படின்னு தான் வரும். பனந்தோட்டம், பனங்காடு அப்படின்னு நம்ம சொல்லலாம், பனந்தோட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டானது வந்து கம்மங்கொள்ளை. மயில் வந்து அகவும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், காகம் கரையும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? அடுத்து பாருங்கள், அதில் சரியான மரபு தொடரை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, ஈச்ச ஓலையுடன் தாளை மடலை சேர்த்து வைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச்ச ஓலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தாளை மடல், இது ரெண்டும் நம்ம பார்த்தது தான். அடுத்த பாருங்கள், ஈச்ச இலை, அப்போ இலை நம்ம கொடுத்துறாங்க, தப்பு. மூங்கில் இலையுடன், மூங்கில் இலைன்னு தான் சொல்லுவாங்க, வாழை இலை, இதுவும் கரெக்டு. மூங்கில் இலையுடன் வாழை மடலை, மடல்னு வராது, வாழை இலைன்னு தான் வரும். ஸோ அது தப்பு. 1, 3 கரெக்டு. பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்றி கத்தும் அப்படிங்கிறது தப்பு. பன்றி என்ன பண்ணுவோம்? உரும்பும், புளியும் உரும்பும், பன்றியும் உரும்பும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ஆந்தை அலரும், புறா குறுகுறுக்குமா. புறா வந்து குணுகும் சொல்லுவாங்க, குறுகுறுக்குங்கிறது புறா குணுகுங்கிறத குறுகுறுக்கும்னு சொல்கிறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டு இறையும், வண்டு முரலும், ஆனால் அது இறையும் அப்படின்னு நான் அதிலே இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். இது பழைய கொஸ்டின், ரொம்ப பழைய கொஸ்டின். ஆனால் இப்போ இங்கே கேட்டாங்கன்னா வண்டு முரலும், புறா குணுகும், அதுதாங்க வரும் ஆப்ஷனில், அதான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆந்தை அலரும், பன்றி உரும்பும். அடுத்து பாருங்கள், எருது எக்காலமிடம், இது கரெக்டு தான், மற்றதெல்லாம் இது தப்பு. கழுதை தான் கத்தும், யானை பிளிரும், ஆந்தை அலரும்.
அவ்வளோதான். இது வந்து தமிழ் ஜென்ரல் தமிழ் கொஷின் எதுலேருந்து 2012 2024 வரலையும் மொத்தம் 39 கொஷின் பேப்பர், 3900 கொஷின் பேப்பர்லேருந்து இந்த மரபு பிழை சார்ந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ஒரு 50 கொஷின் பக்கம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ரிமைனிங் 100 கொஷின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் மட்டும் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம முடிச்சிப்போம். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பாருங்கள், இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2019 24 வரலையும். இது ஜஸ்ட்டு அந்த ஆன்சரோடு டிஸ்கஸ் பண்ணலனாலும் கொஷின் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறதனாச்சும் தெரிஞ்சுக்கணும். இதை சார்ந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா புது புக்கு பேஸ் பண்ணி தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே அந்த 100 கொஷினும் வரும். அந்த 100 கொஷினில் ஒரு 85% நம்ம இலக்கணத்தை சார்ந்த டாபிக் தான். அப்படியே அதை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வேணுங்கன்னா அதை அந்த ப்ரொசீஜரை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதை வாங்கிக்கோங்க. ஆஃபர் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. அது நீங்கள் ஆஃபர் இருக்கா அப்படின்லாம் கேட்க தேவையில்ல. அந்த ஆஃபர் ப்ரைஸ் தான், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஷின் நம்ம பாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னந்தோப்பு அப்படின்னு தான் வரும். நெல் வயல், பூந்தோட்டம் அதுமாதிரி சொல்லலாம். ஆலங்காடு, வேளங்காடு அப்படிலாம் வரும். அதெல்லாம் அதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அடுத்தது பழத்தோட கூட்டுப்பறை பல குலை அப்படின்னு வரும். இது சரி. சீப்பு இதெல்லாம் வராது. வாழை கச்சல்னு வரும். கற்குவியல் அப்படின்னு வரும். ஆனால் இதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. சரியான மரபு தொடரை தேர்ந்தெடுங்க. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின, இதுதான் சரி. மற்றதெல்லாம் தப்பு. பூனை குருளைகள்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்புறம் பாருங்கள், கோழி பேத்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இது பூனை குருளைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. அடுத்தது மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர். கத்திரி பிஞ்சு, அவரை பிஞ்சுன்னு வரும், அவரை காய்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து மாவடு அப்படின்னு வரும், பிஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. வாழை கச்சல்னு வரும், வாழைக்காயின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மரபு வலுவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குயில் கூவும், வலு அது வலுவமை. இது வலுன்னா என்னது, அது பிழையானது இது அப்படின்னு கேட்குறாங்க. குயில் கூவுன்னு தான் வரும், ஆனால் குயில் கத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிழை இருக்குது. அப்போ இது என்னது, மரபு வலுவமைதி. வலு சொற்களை நீர்க்கிறது அதில் வரும். கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், இதெல்லாம் ஓகே தான், கிளி கீச்சிடும். அடுத்து பாருங்கள், மயில் அகவும், ஆமாம் கரெக்டு தான். கோழி வந்து என்ன பண்ணும், கொக்கரிக்கும். காகம் கரையும், புறா குணுகும், அது தப்பாக கொடுத்துருக்காங்க. கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்க குருளை, கீரிப்பிள்ளை, அணில் பிள்ளை, பன்னிக்குட்டி, கழுதைக்குட்டி. அடுத்தது பாருங்கள், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், இது மட்டும் தான் கரெக்டு. இதெல்லாம் கூரை கட்டினர், முடிக்கினர், அதெல்லாம் தப்பு. அடுத்தது புலி பரல், சிங்கக்குருளை, மான்கன்று, யானைக்கன்று, பசுக்கன்று, கழுதைக்குட்டி, பன்னிக்குட்டி. திரும்ப அதெல்லாம் சேர்ந்ததான் வரும். அப்படியே ஒரு இது இந்த தொகுப்பு வச்சு நம்ம இன்ட்ரொடக்ஷனில் அந்த தெளிவாக இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே பண்ணலாம். சொற்களின் கூட்டுப்பெயர்கள். கம்மங்கொல்லை, சோளக்கொல்லை, தோட்டம்னு வராது. கற்குவியல் தான் வரும், குவியல்னால் வராது. பூந்தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், யானை கன்று, யானைக்கு வந்து கன்றுன்னு தான் வரும். குழவினா குழந்தை, இதுக்கு வராது. பன்னிக்குட்டி, கோழி குஞ்சு, யானைக்கு வராது. சோறு உண்டான் தான் வரும். மாத்திரை விழுங்கினான், சாப்பிட்டுலாம் வராது. முறுக்கு தின்றான். அடுத்து பாருங்கள், பாடும் குயில், குயில்லாம் பாடாது. குயில் கூவும், கிளி பேசும். ஸோ அதை பார்த்துங்க. இப்போ குயில் கூவும், அப்புறம் என்னது, கிளி தான் பேசும். இங்கே வந்து என்ன வரும், ஆடு தான் கத்தும், குயில் வந்து கத்தாது, அதனால் இது தப்பு. கூவும் குயில், குயில் கூவும், கூவும் குயில், அது கரெக்டு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஆப்ஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். புலிக்குட்டி, புலி பரல் தான் வரும். இது கரெக்டு தான். புலிப்பரல் அப்படிங்கிறது தான் புலி அப்படிங்கிறதுக்கு இளமை பெயர்கள். புலி குருளை அப்படிங்கிறது தப்பு, மற்றதெல்லாம் தப்பு வரும். கீரிப்பிள்ளை, திரும்ப சொன்னதே திரும்ப ஆப்ஷனை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் மட்டும், அதாவது கொஷின் மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுங்க. சிங்க குருளை, இது கரெக்டு. புலி பரல்னு வரும். குட்டிகளுக்கு கன்றுகள்லாம் மான் கன்று குட்டி அதெல்லாம் வரும். அடுத்து பாருங்கள், சோறு வந்து உண்டான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. முறுக்கு தான் தின்றான், சாப்பிட வராது. பால் பருகு.
தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன. ஆமாம், கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பசு என்ன பண்ணும்? கதரும். அடுத்து யானை பிளிரும். சிங்கம் முழங்கும், புலி உருமும், புளியங்கன்று அதெல்லாம் வந்துடும். ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். வேலை மரங்கிறது வேலங்காடு, ஆலங்காடு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பாருங்கள். புலி, புலி பரல், சிங்க குருளை, ஆடு குட்டி, யானை கன்று. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். கூரைன்னா வேயணும், அவ்வளோதான். அது தெளிவாக பார்த்துங்க. மரபு பிழையற்ற மரபு பிழைகள் தொகை மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆட்டு மந்தை, ஆநிறை அப்படின்னா இது பசுவோட கூட்டமாக வருது. அடுத்து பாருங்கள். மயில் கத்த குயில் குயில் பாடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். மயிலாக குயில் குவியது அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நரி வந்து ஊளையிடும். குரங்கு தான் அலப்பறை பண்ணும். மயில் அகவும், நாய் குறைக்கும், அதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. புலி வந்து புலிப்பரல், பன்னிக்குட்டி, சிங்கக்குருளை, மான்கன்று, பசுக்கன்று, யானைக்கன்று. கிளி வந்து என்ன பண்ணும்? பேசும், கொஞ்சம். மயில் அகவும், ஆந்தை அலரும், சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். மரபு பிழையை நீக்குதல். மக்கள் குவியல் குவியலாக திரண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. மக்கள் கூட்டம் கூட்டமாக தான் வருவாங்க. இப்போ வைக்கோல் கற்றை அப்படிங்கிறது தான் கரெக்டுங்கிறாங்க. முந்திரி குலை, அவரை கொத்து கரெக்டு. ஆடு, ஆட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி இதெல்லாம் வரும். சிங்கக்குருளை, கற்குவியல் அப்படிங்கிறது கரெக்டு தான். மக்கள் கூட்டம், நெல் கட்டு, புல்கட்டு, பழக்குலை அப்படின்லாம் வரும். பனை வடலி அப்படிங்கிறது தான் கரெக்டு. வாழை கச்சல் மற்றெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்கள். புல் குலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. புல் கட்டு அப்படின்னு மேக்ஸிமம் வரும். புல் குலாம் அப்படிங்கிறது கரெக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் பாருங்கள். கற்குவியலுக்கு வரும். மக்கள் கூட்டம், மக்கள் திரளாக வராங்க. மரபு பிழையற்ற எடுத்ததை எழுதுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூடை முடைந்தான், பால் பருகினான், சோறு உண்டான், அம்பு எய்தான். எருது வந்து என்ன பண்ணும்? எக்காலமிடும். மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும். சிங்கம், சிங்கத்துக்கு வந்து குருளை, புலிப்பரல், பன்னிக்குட்டி, மான்கன்று, பசுக்கன்று, யானைக்கன்று. பாருங்கள். பசுக்கன்று, புலிப்பரல், சிங்கக்குருளை, பன்னிக்குட்டி. சுவர் வந்து எழுப்பினான், கூரை வேய்ந்தான் அப்படின்னு. அடுத்தது ஆடு, சாரி ஆ நிறை. ஆனா பசு, நிறைனா கூட்டம். பசு கூட்டமாக இருக்கிற இடம் தான் அது ஆ நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டு மந்தை, ஆடு கூட்டமாக இருக்கிறது ஆட்டு மந்தை. ஒளிக்கற்றை நம்ம சொல்லியிருக்கிறோம். இது சயின்ஸில் அந்த ஒளி. இந்த லீ போட்டால் சவுண்டு, இந்த லீ போட்டால் வெளிச்சம். கல் குவியல், கற்குவியல்னு சொல்லலாம், கல் குவியல் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து பாருங்கள். சோறு உண்டான், முறுக்கு தின்றான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான். மரபு பிழை இல்லாத தொடர். காகம் கரையும், சேவல் கூவும், கொக்கரிக்கும் போட்டிருக்காங்க. கோழி தான் கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும் இங்கே வந்துடும். நாய் குறைக்கும். ஸோ இப்போ நாய் குறைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கத்தும்னா என்ன கத்தும்? ஆடு கத்தும், வாத்து கத்தும், கழுதை கத்தும், நாய் குறைக்கும். ஆமாம், தவளை கத்தும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஆட்டு மந்தை, இதுதான் கரெக்டு. மக்கள் கூட்டம், மாட்டுத்தொழுவம், சந்தை, அதெல்லாம் காய்கறி சந்தை இந்தமாதிரி சொல்லுவாங்க. கிளி என்ன பண்ணும்? பேசும், குயில் கூவும், மயில் அகவும், கூகை குளரும். கூகைனா கோட்டான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சிங்கம் என்ன பண்ணுவோம்? முழங்கும். ஆடு கத்தும், வாத்து கத்தும், கழுதை கத்தும், புலி உரும்பும், பன்றி உரும்பும், யானை பிளிரும். ஆடு, ஆட்டு மந்தை, ஆநிறை, பசிநினம், அதாவது பைநினம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கூட்டம். புலியின் இளமை பெயர்கள். புலிப்பரல், கோழி குஞ்சு, சிங்கக்குருளை, மான்கன்று, யானைக்கன்று, பசுக்கன்று. பால் பருகினான் தான் வரணும், தண்ணீர் பருகினான்னு போட்டிருக்காங்க. தப்பு. எது தப்பு? எதுவும் தப்பு. தண்ணீர் குடித்தான் கரெக்டு. பால் குடித்தான்னு வராது, பால் பருகினான் தான் வரணும். சோறு உண்டான்,
இது தப்பு. சுவைத்தான் இதெல்லாம் தமிழில் தூய தமிழில் கிடையாது. கோழி கூவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது காகம் கரையும், மயில் அகவும், குறுகும்னுங்கிறது பயன்படுத்துகிற மாதிரி வரல, புறா குணுகும்னு வரும், குறுகும்னு போட்டிருக்காங்க. அடுத்து மாங்கொல்லை, இது மாந்தோப்பு அப்படின்னு தான் கரெக்டு, அதெல்லாம் தப்பு. கற்குவியல் அதுதான் கரெக்டு. ஆட்டு மந்தை, ஆட்டு நிறைன்னு வராது, ஆணிறை அப்படின்னு தான் வரும். மக்கள் கூட்டம், வீரர்கள் படை அப்படின்னு வரும், ஆனால் ஆட்டுப்படை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க, மக்கள் தொகுதி தொகுதியாக வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடுத்து திராட்சை குலை, பழக்குலை, முந்திரி குலை, கற்குவியல், அவரை கொத்து கொத்தாக காய்க்குது, வாழை மரம், அது வாழை தோட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், மரபு பிழையற்றது வந்து கோழி கொக்கரிக்கும், கோழி அகவுன்னு போட்டிருக்காங்க, மயில் தான் அகவும். சேவல் கூவும், இங்கே கத்தும் சொல்லியிருக்காங்க, ஆட்டு கத்தும். கொடியில் உள்ள மலரை கொய்துவா, எடுத்துவான்னு சொல்லக்கூடாது, கொய்துவா அப்படிங்கிறதான் கரெக்டு. இது வந்து சரியானது வந்து கற்குவியல், பழக்குலை, புல்கட்டு, ஆட்டு மந்தை, ஆணிறை அப்படின்றதான் கரெக்டு. புலி உரும்பும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், ஆந்தை அலரும். அடுத்து பாருங்கள், ஆணிறை, ஆட்டு மந்தை, கற்குவியல், புல்கட்டு. எறும்பு சாரையாக வருது அப்படின்னு சொல்லுவோம். தென்னந்தோப்பு, மரம் சார்ந்த இதெல்லாம் தென்னந்தோப்பு, நெல் வயல், ஆலங்காடு, வேளங்காடு, பூந்தோட்டம். கற்கட்டு அப்படின்னு, புல்கட்டு அப்படின்னு தான் வரும், கற்கட்டுன்னு வராது, கற்குவியல் தான் கரெக்டு. பழக்குலை, கூடை முடைந்தான், பழம் சாப்பிட்டான்னு வரக்கூடாது, பழம் தின்றான். சாப்பிட்டுலாம் தமிழ் மொழி சொற்கள் கிடையாது, தூய தமிழ் சொற்கள் கிடையாது. சிங்கக்குட்டியையும் யானைக்குட்டியையும் பார்த்தேன், சிங்கக்குட்டியையும் யானைக்குட்டியும், சிங்க குருளையும் யானை கன்றையும் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். பால் பருகினான், தண்ணீர் குடித்தான், சோறு உண்டான், இது தப்பு, தின்னு அப்படிங்கிறது. புல்கட்டு, கற்குவியல், மக்கள் கூட்டம், அதெல்லாம் வந்துடும். அப்புறம் பாருங்கள், மாடுக்கு வந்து மாட்டு மந்தை, மற்றெல்லாம் வராது. தென்னை என்பதன் கூட்டு பெயர் தென்னந்தோப்பு, ஆலங்காடு, வேளங்காடு, பூந்தோட்டம், பூஞ்சோலை. சிங்கத்தின் இளமை பெயர்கள் குருளை, மான்கன்று, பசுக்கன்று, புலிப்பறல், பன்றிக்குட்டி. கோழி கொக்கரிக்கும், ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும். புலி பறல், சிங்கக்குருளை, பசுக்கன்று, யானைக்கன்று, பன்னிக்குட்டி. திரும்ப திரும்ப வந்ததே தான் வரும், ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆட்டு மந்தைன்னு வரும், மாட்டுக்கொட்டில், அது குதிரை கொட்டில் அப்படின்னு வரும். ஆணிறை, மக்கள் கூட்டம். கூடை முடைந்தான், ஆடை நெய்தார். வைக்கோல் போர், கற்குவியல், யானை கூட்டம், ஆணிறை, மக்கள் குழு, ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை, மன்றம், கூட்டம், தொகுதி, இதெல்லாம் மக்கள் சார்ந்தது வரும். புலியின் இறவை பலன் பரலை, சிங்கக்குருளை, பன்றிக்குட்டி, யானைக்கன்று, பசுக்கன்று. சோறு உண்டான் தான் வருது, முறுக்கு தின்றான், பழம் தின்றான் வரும். அறிந்தினான் எதுக்கும் வராது, சாப்பிட்டான், சமைத்தான் எல்லாம் வராது. யானை கூட்டம், கூட்டமாக வருது, மக்களுக்கும் கூட்டமாக வருது, யானைக்கும் கூட்டமாக வருதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டு மந்தை, ஆணிறை, மக்கள் திரள். பழக்குலை, முந்திரிக்குலை, கற்குவியல், மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. பால் பருகு, தண்ணீர் குடி, சோறு, முறுக்கு தின், சோறு உண். ஆப்ஷனோடு சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். மயில் அகவும், குயில் கூவும், புறா குணுகும், கிளி பேசும் கொஞ்சம். மயில் அகவியது கரெக்டு, குயில் கூவும், காகம் கரையும், கிளி கொஞ்சம், வண்டு முரளும், புலி உருமும், பன்றி உருமும். இந்த அந்த மாரி வரும், ரிங்காரம்பிடும் அப்படின்ற மாரி வரும். பட் அதெல்லாம் நம்ம கொடுக்கல புக்கில்.
பட் அது ஆப்ஷன் பார்த்துங்க. வாழை தோட்டம். அடுத்து பாருங்கள், தண்ணீர் குடித்தான்னு வரணும், தப்பாக கொடுத்துருக்காங்க. பால் தான் பருகினான், அறிந்தினாலாம் வராது. தண்ணீர் தான் குடிக்கணும், பால் பருகணும், தண்ணீர் குடித்தான் தான் கரெக்டு. இல்லத்தின் அருகே கூரை வேயப்பட்டது, போடப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேந்தனர் தான் வரணும். மரபு பிழையற்றதை எடுத்து சொல்லியிருக்காங்க. சிங்கம் வந்து முழங்கும்னு வரும், அது உருமும்னு போட்டிருக்காங்க. புலி தான் உருமும். பசு கதறும் கரெக்டு. நாய் குறைக்கும் கத்துன்னு போட்டிருக்காங்க. ஆடுலாம் கத்தும், வாத்து கத்தும், கழுதை கத்தும், தவளை கத்தும். குரங்கு அளப்பும், புறா தான் குணுகும். கையில் பானையை வனைய கற்றுக்கொண்டால், பானையை வந்து வனையணும், கூரையை வந்து வேயணும். ஆ நிறை, ஆனா பசு, நிறைனா கூட்டம், பசு கூட்டம் அப்படின்றது தான் அது. வீரர்கள் படையாக வராங்க அப்படிங்கிறது கரெக்டு. தென்னந்தோப்பு, கம்மங்கொல்லை, சோளக்கொல்லை, பூந்தோப்பு, இது மாந்தோப்பு, ஆலங்காடு, வேளங்காடு. மலரை கொய்துவா, கொய்துவா, தேங்காயை கொய்துவா. ஆட்டு மந்தை, மற்றதெல்லாம் தப்பு. புற்கட்டு, மக்கள் கூட்டம், கத்தை, கீரை கத்தை, அந்த மாதிரிலாம் நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் இதுலேயும் வரல ஆன்சராக. கற்குவியல், கோழி குஞ்சு, பூனை குட்டிகள், இதுதான் கரெக்டு. சிங்கம் முழங்கும், ஆடு கத்தும், கழுதை கத்தும், தவளை கத்தும், வாத்து கத்தும், இதெல்லாம் வரும். புலி உரும்பும், பசு கதறும், பசு அப்படியே பார்த்தா கதறு தான். அடுத்து பாருங்கள், குடியில் உள்ள மலரை கொய்துவா, திரும்ப அதெல்லாம் கேட்குறாங்க, வரலாம். எறும்பு சாரையாக வருது, மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. கற்குவியலாக இருக்குது. ஆட்டு மந்தை, மக்கள் கூட்டம், ஆணிரை, தென்னந்தோப்புலாம் கரெக்டு. ஆட்டு மந்தைன்னு வரும், ஆட்டு கூட்டம்னு போட்டிருக்காங்க. புலி உருமும் கரெக்டு. சிங்கம் முழங்கும், பசு கதறும், யானை பிளிரும். ஆடு கத்தும், யானை பிளிரும், பசு கதறும், புலி உருமும், பன்றி உருமும். திரும்ப ஆப்ஷனில் வேறு வழியே இல்லை, அதுதான் வச்சாகணும். ஆடு கத்தியது, கோழி கொக்கரித்தது, குயில் கூவியது, சேவல் கூவியது, சேவலுக்கு இது கரெக்டு. மயில் அகவியது. இப்போ சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், இது தப்பாக கொடுத்துருக்காங்க. திரும்ப குடியில் உள்ள மலரை கொய்துவா. அடுத்து பாருங்கள், குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி பானையை வனைந்தான். பானை வந்து வனையணும், அதுதான் முக்கியம், தெளிவாக பார்த்துங்க. புற்கட்டு, கற்குவியல், பழக்குலை. கிளி வந்து பேசும், கொஞ்சம், மயிலாகவும், கூகை குளரும், குயில் கூவும். அவ்வளோதான். ஒரு 100 கொஷின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு. நம்ம குரூப் 4 கொஷின்லாம் வந்து தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்னு வரும். இந்த கொஷின்லாம் நீங்கள் டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இந்த பழைய கொஷின்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் தகுதி தேர்வுனா 40 மார்க்கு எடுத்தால் தான் அடுத்த பேப்பர், அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர், இன்ஜினியரிங் சர்வீஸாக இருக்கட்டும், அதை வந்து திருத்துவாங்க. இது வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்பீட்டு தேர்வுனா இது மார்க்கு நம்ம கணக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 4, இது குரூப் 3, EO3, EO4, அப்புறம் அசிஸ்டன்ட் ஜெயிலரு, இதெல்லாமே. ஸோ தெளிவாக பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி அது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இல்லை வீடியோ மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சாலும் படிச்சுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பார்த்துங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.